பொன்னாடை அணிவித்தும் பரிசு கொடுத்தும் பாராட்டியும் சிறப்பு சேர்த்த பெருமக்களுக்கெல்லாம் என் சார்பாக நான் முதலில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சிறிய நன்றி உரைக்கு பிறகு பட்டாபிஷேக நிகழ்வை சொல்லி இந்த தொடர் உரையை நிறைவு செய்வேன். ஆடி மாதத்திலே ஒரு சிறந்த வாய்ப்பு, ராமாயணம் சொல்லக்கூடிய வாய்ப்பை மதுரை தமிழிசை சங்கத்து பெருமக்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்காக அவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். போற்றுதலுக்குரிய அமரர் முத்தையா செட்டியார் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பான இந்த ஏற்பாடுகளை சீராக பார்த்து செய்து இந்த தமிழிசை சங்கமானது நான் சொல்லவும் நீங்கள் கேட்கவுமாக ஒரு சிறந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ராஜசர் முத்தையா செட்டியார் அவர்களின் பிறந்த நாள் அன்று அவர்களுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துகிற வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தார்கள். இந்த தமிழிசை சங்கத்தினுடைய புரவலராக இருந்து தொண்டாற்றி வருகின்ற டாக்டர் எம்.ஏ.எம். ராமசாமி அவர்களுக்கும் இந்த தருணத்திலே அவரது குடும்பத்தார் எல்லாருக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தமிழிசை சங்கத்தினுடைய நிர்வாக அறங்காவலர் அவர்கள் மிகவும் அத்தனை சுருக்கமாக பல செய்திகளை சொன்னார்கள். அவர்கள் பேரன்போடு என்னை பாராட்டி மொழிந்ததற்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். பொதுவாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற பெருமக்கள் அவர்களுக்கென்று பல வேலைகள் இருக்கும். இதற்கெல்லாம் மத்தியில் தினசரி வந்து இருந்து கேட்பது என்பதை தவிர பேசக்கூடியவர்களுக்கு வேறு பெருமை எதுவுமே இருக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய கௌரவம். 10 நாட்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இருந்து கேட்டு ஆனந்தப்படுவது என்பது உள்ளபடியாகவே மிகுந்த சிறப்புக்குரிய ஒன்று. இந்த தமிழிசை சங்கத்தினுடைய நிர்வாக அறங்காவலர், போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய திரு ஆர். ஜேக்கப் செட்டியார் அவர்கள், அவர்களது துணைவியார், என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் அவர்களுக்கு பாலிக்கின்றேன். நான் தினசரி அங்கிருந்து வந்து இங்கு உரை நிகழ்த்திவிட்டு திரும்பவும் போய் அங்கு கல்லூரியில் வேண்டியதை செய்துவிட்டு திரும்ப வர வேண்டிய நிலை என்று சொன்னார்கள். நான் எப்பொழுதுமே இதெல்லாம் என்னுடைய சாதனை அல்ல, இதெல்லாம் ராமநாமத்தினுடைய மகிமை. என்னை கூட நிறைய பேர் கேட்பார்கள், களைப்பாக கூட தோன்றவில்லையே என்று சொல்லுவார்கள். களைப்பில்லாமல் செய்வது ராமநாமம், சொல்ல வைப்பது ராமநாமந்தான். களைப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் ராமநாமந்தான். தனிப்பட்ட எந்த சாதனையும் அவர்கள் பெரிதுபட என்னை புகழ்ந்து உரைத்தார்கள். பெரியவர்கள் வாயால் நல்ல சொற்களை கேட்பெரிய ஆசீர்வாதம். அவர் கைலை மணி இப்போதான் கைலாசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப கனவாகவும் கற்பனையாகவும் இருக்கக்கூடிய பெரிய ஆதங்கம் கைலைக்கு போக வேண்டும் என்பது. அதனால அவர்கள் என்னை பாராட்டி மொழியும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கைலை மணி அவர்கள் நம்மை பாராட்டி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை வணக்கத்தையும் நான் பாலிக்கின்றேன். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக ஏராளமான நிதியை ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நிரம்ப செய்ய வேண்டிய ஒரு நிலையான தொண்டு நம் தேசத்தினுடைய அசைக்க முடியாத அஸ்திவாரமாகவும் பின்னணியாகவும் இருக்கக்கூடியது ஆன்மீகம். ஆக மிக அருமையாக அவர்கள் சொன்னார்கள். நாள்தோறும் வந்து எல்லாருக்கும் சிற்றுண்டி வழங்கி இன்றைக்கு ரொம்ப பிரமாதமான பிரசாதம், சுண்டல், சக்கரை பொங்கல் சாப்பிடும்போதே நான் சகோதரர் மோகன் காந்தி அவர்களிடத்தில் சொன்னேன், ரொம்ப சுவையாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இதில் ராமருடைய திருவருளும் சேர்ந்து இருக்கிறது, வெறும் பொங்கல் இல்லை, ராமரோட திருவருளும் சேர்ந்து இருக்கு. ஆகவே அதற்கென்று ஒரு தனி சுவையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இந்த நிகழ்ச்சியை முறையாக பார்த்து சீராக விளம்பரம் செய்து மிகச்சிறப்பான ஏற்பாடுகளோடு நிறைய பேர் கேட்டாங்க, மேடையை பார்த்தாலே ஒரு பெரிய கல்யாண மேடை மாதிரி இருக்குன்னாரு. ஆமாம், ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்குதில்ல, அப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மேடை அவ்வளோ அலங்காரமாக அமைத்து ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் மிக பொறுப்போடு பார்த்து சிறப்பாக செய்து அமைத்திருக்கிற
தமிழிசை சங்கத்து பெருமக்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறேன். சிறப்பாக நிர்வாக அரங்காவலர் திரு சேகப் செட்டியார் அவர்கள், கைலை மணி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். திரு மாணிக்கம் செட்டியார் அவர்கள் நான் ஏற்கனவே நன்றி பாராட்டி இருக்கிறேன். தினசரி பாருங்கள் எப்படி ஒரு முகவுரை அவர்கள் படிக்கிறார்கள். அவ்வளோ அழகான தமிழில் அவ்வளோ பொறுப்பாக உட்கார்ந்து எழுதிட்டு வந்து ரத்தன சுருக்கமாக சொன்னதையும் இனிமேல் சொல்ல போவதையும், இந்த நிகழ்ச்சியை அப்படி சடார்னு தொடங்காமல் அந்த முன்கதை சுருக்கத்தோடு அந்த நிகழ்ச்சி, முந்தின நாள் யாராவது வராதவங்க அன்னைக்கு வந்தா கூட முன்னால என்ன கதை போயிருக்குன்னு கேட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக அவர்கள் ஒரு முகவுரை. அதை விட நான் ரொம்ப ரசித்தது அவர்களிடத்துல அவர்களோட குரல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு அழகான குரல், அப்படி ஒரு கம்பீரமான குரல்ல அழகான, இப்பெல்லாம் கம்பேர் பண்ணுகிறார்கள், எப்படி செய்கிறார்கள், கோமாளித்தனமா இருக்கு. இப்போ டிவியில எல்லாம் செய்கிறார்களே இணைப்புரைன்னு சொல்றோம் பாருங்கள், கேட்கவே சகிக்காம இருக்கு. எவ்வளோ அழகான ஒரு இணைப்புரை அவர்கள் முன்னால நடந்தது, இனிமே வரப்போறது என்ன, அவ்வளோ பிரமாதமாக அதை கேட்கும் போதே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. நாள்தோறும் இந்த அருமையான பணியை செய்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். சகோதரர் மோகன் காந்தி அவர்கள் எவ்வளோ அவர்களை பாராட்டினாலும் தகும். வருமான வரி துறையிலே இருந்து விட்டு ஓய்வு பெற்ற பிறகு முழு நேர ஆன்மீக பணியில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேவார திருவாசகத்தை இசையோடு நம்முடைய மாதர்கள் எல்லாம் பயின்று அந்த தேவார திருவாசகத்தினுடைய மகிமை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி இருக்கிறதே மிகவும் பாராட்டுதலுக்குரிய ஒரு முயற்சி. இல்லையானால் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் நம் தேவார திருவாசகங்களை பற்றி நமக்கு தெரியாம கூட போக வாய்ப்பு வந்துவிடும். அந்த அமுதமான தேவார திருவாசகங்களை இசையோடு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அரும்பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான ஏற்பாடுகளை மிக அருமையாக பார்த்து சீராக அமைத்து கொடுத்த சகோதரர் மோகன் காந்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு சிறந்த ரசிகர். ஒவ்வொரு நாள் பேச்சு முடிஞ்ச உடனே அடுத்த நாளைக்கு அதில் உள்ள சாராம்சத்தில் ஏதாவது ஒரு குறிப்பை கண்டிப்பாக சொல்லி உணர்த்துவார்கள். அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவ்வளோ அருமையாக அவர்கள் ரசனையோடு கூட இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பாலிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைவராக வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமாக அழகாக அவர்கள் வருமான வரி துறையினுடைய ஆணையர் என்ன அழகா அவர்கள் பேசினார்கள். இந்த நரசிங்க அவதாரத்துல தான் பாதி மிருகம் பாதி மனுஷன் இருக்கிற அவதாரம்னு அப்பதான் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அவங்க அழகா கவியரசர் பாட்டு ஒன்று எடுத்து காட்டி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாதி விலங்கு இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதையும் மனுஷனா எப்படி மாத்தி அப்புறம் ஒரு 50 மனுஷனா மாறின பிறகு அந்த 100ம் ஒன்னா சேர்ந்து அந்த மனிதத்துவத்திலிருந்து எப்படி தெய்வாம்சத்தை நோக்கி போகணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருவள்ளுவர் சொன்னார். அவர்கள் ஒரு அருமையான எவல்யூஷன், ஒரு பரிணாமத்தை ரொம்ப ரத்தின சுருக்கமா அழகாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அவர்களுடைய வருகைக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்கும் நான் அவர்களுக்கு உங்கள் எல்லார் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பேராசிரியர் பால்சாமி அவர்கள், நான் அவர்களை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி நான் 16 வயசா இருக்கும் போதிலிருந்து அவங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது. பால்சாமி ஐயா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலை சிறந்த பேச்சாளர்களுடைய வரிசையில முதன்மையான இடத்துல இருந்தவங்க. இந்த மதுரையில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் இந்த வழக்காடு மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. புலவர் கீரன் ஒரு பக்கம், பால்சாமி ஐயா ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை பார்க்கறதுக்காக நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருந்தேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. இந்த 2 மேகங்கள் மோதனா எப்படி இருக்கும்னு அன்னைக்கு தான். அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் 16 வயசா இருக்கும்போது அப்பதான் பேச தொடங்கும் போது எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மேடையில வந்து நல்லா பேசிடுவோம் பயம் இல்லாம. அதுக்கு பின்னணி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல உருவாக்கணும் இல்ல எப்படி பேசணும் என்ன செய்யணும்னு சொல்லி. இப்பொழுதும் நான் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எனக்கு பெருமைக்காக சொல்லல, கேட்கிற நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க பழுதில்லாம பேசுறீங்களே, இந்த சொல்லுல பழுதில்லாம இருக்கே, தவறான சொற்களை சொல்லுவதில்லை, தரமில்லாத நகைச்சுவையை சொல்றது கிடையாது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருக்கீங்களே, இது ரொம்ப பாராட்டுதலுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, இந்த பேச்சு துறைக்கு எங்களை அறிமுகப்படுத்தின அப்படிப்பட்ட பெரியவர்கள் அந்த பாரம்பரியத்தில் இருந்தாங்க. அதனால அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதில் பால்சாமி ஐயா இருந்தாங்க, அமரர் திருக்குறளார் இருந்தாங்க, என்னை வளர்த்த பல பெரியவர்கள் தமிழகத்துல. அமரர் திருக்குறளார் மதுரைக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலயும் என்னைய கூட்டிக்கிட்டே தான் போய் பேச சொல்லி கொடுப்பாங்க. நானும் என் சகோதரி உமையாள் முத்தும்
இந்த மதுரையில பேசாத இடமே இருக்காது. அப்பவே எங்களை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுப்பாங்க. திருக்குறளர் ஐயா அவர்கள், அங்க பால்சாமி ஐயா அவர்கள், பல பெரியவர்கள், மாப்போசி, அவங்க பேச்சை கேட்டு கேட்டு காலமெல்லாம் ரசித்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் எல்லாம் உருவாக்கி வளர்த்தார்கள். டாக்டர் கிரிதாரி பிரசாத் அவர்கள், வாரியார் சுவாமி, இவங்க எல்லாம் போட்ட பிட்சை கொஞ்சம் கொஞ்சமா ஒத்தட்டையா எல்லாம், ஒண்ணுமே சொந்த சரக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாங்க படிச்சு அனுபவிச்சு பார்த்து சிந்தித்து சுயமா பேசுற விஷயங்கள்லாம் இல்லை. இதெல்லாம் பல மகான்கள், பல பெரியவர்கள் அவங்கெல்லாம் சொன்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து இப்ப எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரிலே ரேஸ் மாதிரி அவங்க எங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நான் கொஞ்சம் ஓடி வரணும், கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸை நான் கவர் பண்ணணும். அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தான் சேர்த்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவைகளை எல்லாம் எளிமைப்படுத்தி எடுத்து கொஞ்சம் சபையில கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேனே தவிர இது என்னுடைய சுயமான சிந்தனையில உருவான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அவ்வளோ விஷயங்களை அந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இங்க கூட ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, கீவாஜா இருந்தாங்க, பாகி சகலாநிதி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நாம எங்க உட்கார்ந்துருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. நான் எப்போ நினைப்பேன், ஒரு நல்ல பேச்சாளர் தன்னோட பேச்சையே ரசித்து கொண்டு பேசுகிற ஒரு சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேச்சாளர்னா அது வாகி சகலாநிதி தான், கீவாஜா தான். அது எப்படி பேசுவார்கள், என்ன ரசம் அந்த பேச்சுல, என்ன ரசம், எவ்வளவு நேரம் போனாலும் தெரியாம கேட்டுக்கிட்டே ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி பேசுவார்கள். அப்படி எல்லாம் பட்ட பெரியோர்கள் அவர்களோடு இருந்ததுல கிடைச்சதுதான் இது. அந்த பெரிய கன மழையிலிருந்து கிடைச்ச 1-2 தூரல் இவ்வளவு தூரம் செய்ய முடியும் என்றால், இப்ப நான் எப்பவுமே சொல்வேன், நான் பூமியில ரொம்ப அபூர்வமாக சம்பாதித்து கொண்ட விஷயம் என்னன்னா தெய்வ அனுகிரகத்தையும் அந்த பெரியவர்களோட ஆசீர்வாதத்தையும் தான். அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாலசாமி ஐயா வந்து அவர்கள் வாழ்த்தினார்கள் என்று சொன்னால், என்ன சிறு குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே அவர்கள் அறிவார்கள். அவங்க உட்காந்து கேட்கும் போதே நான் இங்க இருந்து நினைப்பேன், இது எப்படி இருக்குன்னா, இந்த பிஎட் படிக்க போவாங்க பாருங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல, இப்ப மாணவர்கள் பாடம் எடுப்பாங்க, ஆசிரியர்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்க உட்காந்து பேசும்போதே அவங்கள பார்க்கும்போது அதுதான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். பேராசிரியர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு மாணவியை பேச வச்சுட்டுன்னு நினைத்து கொண்டே இருப்பேன். அவங்க பாராட்டினாங்க. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. ரொம்ப ஆனந்தம், மகிழ்ச்சி. நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தது பெரிய விஷயம். என்னுடைய ஜெயவிலாஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர், என்னுடைய பெரும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கு உரிய தினகரன் ஐயா அவர்கள், என்னோட நிகழ்ச்சி எங்க இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளவு வேலை இருக்கிறது பாருங்கள் அவர்களுக்கு. அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம கார்ல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கேயும் வந்து இவ்வளவு வேலைக்கு மத்தியில மதுரைக்கு வந்து, அன்றைக்கெல்லாம் சிவகங்கையில் ஏதோ வேலை இருக்கிறது, அதுக்கு மத்தியிலே இங்க வந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு பெருமைப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகிறேன். நம்முடைய ஜஸ்டிஸ் அவர்கள், ஜஸ்டிஸ் முருகேசன் அவர்கள் எத்தனை வேலைகளுக்கு மத்தியில் இங்க வந்து உட்காந்து தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை விட பெரிய பாராட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அருமையான புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு, அதுல படிச்சு பார்த்தேன். கம்பனை பத்தியே 5-6 கட்டுரைகள் அவ்வளவு அபூர்வமா எழுதியிருக்கிறார்கள். அதை படிச்ச உடனே நான் நினைச்சேன், இந்த தொடர்சொற்பொழிவை முடிச்சுட்டு நேரா வீட்டுல போய் 4000 ஜீவபிரபந்தத்தை எடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி, 4000 ஜீவபிரபந்தத்தையும் கம்பனுடைய ராமாயணத்தையும் வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும்னா அவர்கள் புத்தகத்தை படித்த உடனே உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்தேன். நான் அவ்வளவு அபூர்வமான ஒரு வாசகம் என்னுடைய மனதை அப்படியே அந்த புத்தகத்தை நேற்று முழுவதும் படித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் எழுதுகிறார்கள், ஜீவக சிந்தாமணி கம்பனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இருக்கிறது. பிரபந்தத்தில் இருந்து கம்பன் எவ்வளவோ பிரபந்தம் கம்பனுக்கு கை கொடுத்திருக்கிறது. அள்ளி அள்ளி அகப்பை அகப்பையாக கம்பன் பிரபந்தத்திலிருந்து முகந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு வரி அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். படிக்கும் போது நான் நினைச்சேன், பிரபந்தத்தோட இந்த ராமாயணத்தை இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும், வரி வரியா பார்த்து ரசிக்கணும். அதுக்கு ஒரு வழி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நீதித்துறையை சேர்ந்தவர்கள், நம்ம நாட்டில் பாருங்கள், வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் வளர்த்த தமிழே ஒரு பெரிய வரலாறு. நம்ம நாட்டில் இந்த நீதி அரசர்களா இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏறக்குறைய கம்பன் மேல ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் தான் நான் கம்பனும் கீதையும் என்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டடி 1997 சென்னையில் ஏவிஎம் மேப்ப செட்டியார் அரங்கத்தில் வெளியிட்ட போது ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த நூலை வெளியிட்டார்கள். அமரர் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் அவர்கள் அந்த நூலை பெற்றுக் கொண்டார்கள். அன்னைக்கு பேசுகிற போதும் நான் அதைத்தான் நினைத்தேன், இந்த நீதி அரசர்கள் எல்லாம் அதிகமா கம்பனை படித்திருக்கிறார்கள், அதிகமாக ஜஸ்டிஸ் மகாராஜன் அவர்கள் எவ்வளவு கம்பன்ல ஆழங்கால் பட்டவர்கள். எல்லா நீதிபதிகளும் ஏறக்குறைய அப்ப கம்பன் என்ன நீதியின் தர்மத்தை நிறைய பேசியிருக்கிறான் என்று பொருள். இதனால
ஒரு நீதிபதியே வந்து இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்தது உள்ளபடியாகவே எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம், இல்லாத மகிழ்ச்சி. நிறைய செய்திகளை இங்கு கொண்டு வந்து சொன்னேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி எல்லாம் சேகரிச்ச செய்திகள் தான், எல்லாம் சொந்தமான செய்திகள் இல்லை. எல்லாம் ஒரு சின்ன செய்தியா இருந்தா கூட எங்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அது அப்படியே மனசுல பதிவாயிடும். அது தகுதியான இடத்துல அந்த செய்தியை சேர்த்து உங்களுக்கு சொல்ற அவ்வளவுதான், எல்லாம் சொந்தமான செய்தி கிடையாது. உதாரணமா சொல்ல போனா எங்க சகோதரர் நவநீத கிருஷ்ணன் அவங்கதான் இன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, நம்ம தேசம் எவ்வளவு மேல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜனாதிபதியா இருக்கிறாரு, ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் பிரதம மந்திரியா இருக்காரு. பாரத தேசத்தில் இருக்கிற இந்த காம்பினேஷன் இன்னைக்கு உலகத்துல வேற எந்த தேசத்திலையும் இல்லை. இந்தியா எவ்வளவு உன்னதமான இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னார். அது என்னோட மனசுல அப்படியே ரெக்கார்ட் ஆகி இருந்தது. இது போல இந்த சொல்லுகிற செய்திகள் இருக்கிறது பாருங்கள், அது மாதிரி ஜஸ்டிஸோட புத்தகத்தை படிக்கும் போது அந்த செய்திகள் அப்படியே மனதிற்குள் உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறது என்பதுதான் விசேஷம். அதனால அவர்கள் எல்லாருக்கும், நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வகையில் இந்த மாதிரியான சிறப்புகளை சேர்த்த எல்லாருக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பேரன்புக்குரிய KPS அப்பா அவர்கள் நாள்தோறும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணி பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். எங்களுடைய பெருமைக்கும் பாசத்துக்கும் உரிய அருமைக்குரிய திரு சிதம்பரம் அவர்கள் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் தூத்துக்குடிக்காரங்கிறார்கள். தூத்துக்குடியில தான் ஸ்பிக்ல மேலாளராக இருந்தார்கள். ரொம்ப ஆன்மீகத்தில் அவர்களுக்கு நல்ல ஈடுபாடு. சௌந்தரிய லகரி என்கிற வடமொழி நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காகவே நானும் எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருவருமாக சேர்ந்து 10 ஆண்டுகளாக வடமொழியை படிச்சோம். ஒரு வாத்தியார் வச்சு படிச்சு சௌந்தரிய லகரியை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தோம். இந்த மொழிபெயர்ப்பு செய்து நாங்க வாசிச்சு காட்டி அதை சரி நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல. அவ்வளவு ஜீயமா இருக்கிற காலத்திலேயே எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த சௌந்தரிய லகரியோட வியாக்கியானத்தை கேட்டு கொண்டிருப்பார்கள் அருமைக்குரிய திரு சிதம்பரம் அவர்கள். அவர் தினம் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்க. அவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொன்னாடை போர்த்தி பெருமை சேர்த்த பாசத்துக்குரிய எங்கள் ஆனந்த அமிர்தம் அண்ணாச்சி அவர்கள் சிறந்த ஆழ்ந்த நன்றிய வணக்கத்தையும் அவர்களுக்கு பாலிக்கிறேன். எந்த கூட்டம் பேசினாலும் அந்த கூட்டத்துல சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க, கடைசியில நாமா சொல்லுங்க, நாமாவை சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நேற்று கூட எங்க சகோதரர் மோகன் காந்தி சொன்னாங்க, ராம ராம ஜெய ராஜாராம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுது, அதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொன்னார்கள். ஆன்மீகத்தை சிறப்பான முறையில் ஆன்மீகத்தை மக்களுக்கு தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையா இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். சிறப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் ஒருத்தர் உண்டு. அவர் இந்த தமிழிசை சங்கத்தினுடைய மேலாளராக இருக்கிற திரு மெய்யப்பன் அவர்கள். என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை வணக்கத்தையும் பாலிக்கிறேன். எங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் எல்லாம் கேட்காமலேயே எங்களை கேட்டு கேட்டு எல்லா உபகாரமும் பண்ணினார்கள். அவர்களுக்கு நான் நிச்சயமா நன்றி தெரிவிக்க வேண்டும். மேலே எலக்ட்ரீஷியன் முருகேசன், இந்த மைக்கால எந்த விதமான ஒரு சின்ன சிரமமும் இல்லாம தண்ணி குடிக்காம பேசுறேன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த மைக்குனாலதான். இல்லைன்னா தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கும், இந்த மைக்குனாலதான். அவ்வளவு அழகா அதை பார்த்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இல்லாம அவ்வளவு அருமையாக செய்து கொடுத்தார். அவருக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். அதற்கு மேல் எங்கள் இனிய சகோதரர் KPS அப்பாவுடைய புதல்வர் திரு கோபாலகிருஷ்ணன், அவர்தான் அவ்வளவு சிறப்பா கலை நுணுக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வீடியோ பண்ணி அவ்வளவு சிறப்பாக நான் 9:30 பேசி முடித்து விட்டு நான் போய் விடுகிறேன். அதற்கு பிறகு மிக்சிங் அது இதுன்னு வேலையெல்லாம் பார்த்து சிறப்பாக இந்த வன் தகடுகளை உருவாக்குகிற பெரிய பணியை அவர்கள் விடாது செய்து கொண்டிருக்கிற இனிய சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பான முறையில் நன்றி பாராட்டுகிறேன். அவர்கள் உடனிருந்து உபகாரம் பண்ணுகிற இனிய சகோதரர் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். பல விதத்திலேயும் எனக்கு இந்த 10 நாளும் நான் வருகிற நேரம் போகிற நேரம் எனக்கு வேண்டிய ஏற்பாடுகள், எனக்கு தண்ணி வேணுமா, காபி வேணுமா, என்ன வேண்டும், சீக்கிரமா ஊருக்கு போகணுமே என்று நான் கூட அவசரப்பட மாட்டேன் போறதுக்கு. சீக்கிரமா போயிட்டு நீங்க நாளைக்கு வரணுமே, சீக்கிரமா போங்க. எங்கள் இனிய சகோதரர்கள் திரு தேவராஜன் அவர்கள், திரு நாகு அவர்கள், இனிய சகோதரர் மணி அவர்கள், எல்லா திரு குமார் அவர்கள், எத்தனை சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்க முன்னால 10 நாளைக்கு ஒரு சங்கடமும் இல்லாமல் என்னை பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால், நீங்க எப்ப வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள், வாகனம் தயாரா இருக்கும்னு சகோதரர் தேவராஜன் அவர்கள். யாருமே தங்களுடைய எந்த விதமான கஷ்டங்களையும் பத்தி கவலைப்படாம இந்த பேச்சு ஒழுங்கா நடக்கிறதுக்கு பல பேரும் சேர்ந்து உபகாரம் செய்திருக்கிறார்கள். எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை வணக்கம் பாலிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல
எவ்வளவு செலவு செய்து நிகழ்ச்சி நடத்தினாலும் என்ன பண்ணாலும் வேலைக்கு பேச்சாளர் மேடைக்கு வரும் முன்னால சாப்பிட்டாங்களா, காப்பி குடிச்சாங்களா, தண்ணி குடிச்சாங்களா, வெண்ணி குடிச்சாங்களான்னு கவலைப்படுறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார். எங்கள் அன்புக்குரிய சகோதரர் திரு PS கிருஷ்ணன் அவர்கள். எதை பத்தியுமே கவலை கிடையாது. சாப்பிட்டீங்களா, காப்பி குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்களா, அண்ணாச்சி பேச்சு நல்லா இருக்குமா, தயார் பண்ணிருக்கீங்களான்னு கேளுங்க. இதையே கேட்கறீங்களே, நல்லா சாப்பிட்டா தானே நல்லா பேச முடியும் என்கிறார்கள். இந்த அன்புக்கெல்லாம் என்ன கைமாறு செய்வது என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பாலிக்கிறேன். தமிழிசை சங்கத்து பெருமக்களுக்கு இறைவனுடைய கருணையும் அனுகிரகமும் கடாட்சமும் ரொம்ப கிடைக்க வேண்டும். இது மாதிரியான அறப்பணிகள் ஏராளம் நடக்கணும். எல்லா ஸ்பீக்கர்ஸையும் கொண்டாந்து பேசி கேளுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியில பேசுவார்கள். பல பேரையும் கூட்டிட்டு வந்து உயர்ந்த தத்துவங்களை அவரவர் கோணத்துல எப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்டு நீங்கள் ரசிக்க வேணும். அப்படி ரசித்தால் ஒவ்வொருவரும் அவரவருடைய மனோதர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார்கள். அதெல்லாம் கேட்கிற போது நீங்கள் ரொம்ப ஆனந்தம் அடையலாம். அந்த மாதிரியான சிறப்பை தமிழிசை சங்கமானது இந்த வருங்காலத்தில் உங்களுக்கு நிறைய ஏற்பாடு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மாலை மரியாதை செய்து என்னை பாராட்டிய பெருமக்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறேன். அருமை குதிரை திரு ராம்மோகன் அவர்கள் பிரார்த்தனா சார்பாக எனக்கு பாராட்டி பொன்னாடை போர்த்திய இனிய சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர்களுடைய துணையோடு மதுரையில் பிரார்த்தனா என்று ஒரு சின்ன அமைப்பை வைத்திருக்கிறோம். மாதம் ஒரு மந்திரம் என்று ஒரு மந்திரத்தை இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது நாளைக்கு அபூர்வமா ராம மந்திரம் சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் ஒரே மந்திரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. மாதந்தோறும் செய்கிற 25 மாசம் நடத்திட்டோம். அது சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரொம்ப சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாராட்டுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அம்மையார் அவர்கள் பேரே சொல்லாம என்னை பாராட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 தடவை ராமநாமன் சொல்றவங்க, ஒரு நாளைக்கு 10,000 டைம்ஸ். அது சொல்லும் போது பாருங்கள், நீங்க எல்லாரும் ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடவையாவது ஸ்மரணம் பண்ணுங்கள். வந்து பாராட்டினார்கள். அழகர் கோயிலிருந்து எனக்கு பிரசாதம் கொண்டாந்து கொடுத்தார்கள். அந்த அம்மையாருக்கு நன்றி பாராட்டுகிறேன். யார் யாருக்கெல்லாம் நன்றி பாராட்டாம விட்டுருக்கணும், எல்லாருக்கும் நன்றி பாராட்டியதாக நீங்கள் பெருமனதோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, எல்லாத்துக்கும் மேல இத்தனை பேர் வரணும், எத்தனை பேருக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, அத்தனை வேலைகளுக்கு மத்தியில நீங்க எல்லாரும் வந்தீங்க.